அனுபவம் நிரூபிக்க வேண்டிய ஒரு கருத்தை மனுஷனால நிரூபிக்க முடியாது. அப்படிலாம் என்னன்னா, சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி, தீயில விரல் வச்சா என்ன செய்யும்? தீயில விரல் வச்சா என்ன செய்யும்? குளுகுளுன்னு இருக்குமா? சூடுமா? சரி, நானு தீயில விரலை வச்சு பார்த்தவன், சரியா? நீங்க தீயில விரலை வச்சு பார்க்கல, கரெக்டா? இப்ப நான் சொல்றேன் விரலை தீயில வைக்காங்க சுற்றும் அப்படின்னு நான் எப்படி சொல்றேன்? பட்டு சொல்றேன், அனுபவிச்சு. நீங்க யாரு? அந்த அனுபவமே இல்லாத ஆள். இப்ப என்கிட்ட கேட்குறீங்க, நீங்க சொல்றதுதான் சரிதான், ஆனா எங்களை ஒத்துக்கிற மாதிரி இல்லையே, நிரூபிங்க அப்படின்னு நான் என்ன செய்வேன்? நான் நிரூபிக்கிறது? தீயில விரல வச்சா சுடுங்கிறத எப்படி நான் நிரூபிக்க முடியும்? உங்கள்கிட்ட எப்படி நிரூபிப்பேன்? நான் தீயில விரல வச்சு ஐயோ ஐயோ கத்தனா கூட நடிக்கிறான், இவன் நடிக்கிறான் பாரு, அப்படிதான் சொல்லுவீங்க, அப்படிதான் சொல்லுவீங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? மடமடன் இறங்கி வந்து புட்டிச்சு கொண்டு போய் உள்ள வைக்கணும். சுடுதா போயிரு. ஆமே. அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர் தெளிவா என்னட்ட பேசினது? டனிய, நீ வந்து நிரூபிக்கலான்ட்டு பார்க்குற, நான் சொல்ற முதல்ல புரிஞ்சுக்கோ. அனுபவம் சொல்ற ஒரு கருத்தை உன்னால் நிரூபிக்க முடியாது. இன்னொன்று புரிஞ்சுக்கிறேன், இன்னொன்று புரிஞ்சுக்கோ. நீ என்ன ஒரு மாதிரி பார்க்கக்கூடாது. என்ன சொல்றாரு? இன்னொன்று சொல்ல போறேன், அதை சொன்னோன்னு என்ன நீ மேலேங்கன்னு இறங்கி பார்க்கக்கூடாது. என்ன ஆண்டவரே, என்னாலே முடியாதான்ட்டார். உன்னால மட்டும் இல்லை, அனுபவம் சொல்ற ஒரு கருத்தை என்னாலேயே நிரூபிக்க முடியாது. ஆமே, ஒத்துக்கிறீங்களா? அவராலே முடியாதுங்கிறாரு, அப்புறத்துக்கு நான் முயற்சி பண்ணுவானே? என்னாலே முடியாதுடா. என்ன சொன்னாலும் உனக்கு ஒரு, அதாவது தலைவலி வந்தா பாருங்களேன், இங்க குத்துது இங்க குத்துது நடுமண்டை குத்துது, அப்படியே பின்னி பின்னி. இத தலைவலியே இல்லாத ஒரு ஆள்கிட்ட சொன்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பான். என்ன சொல்றான்? பாப்பானா இல்லையா? பல்லுவலி, பல்லுவலி தெரியுமா? பல்லுவலி வராத ஆள்கிட்ட போய் பல்லுவலி பத்தி பேசுங்க, சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பான் பாட்டுக்கு. அப்ப பல்லுவலிங்கிற அந்த அனுபவத்தை, அனுபவம் சொன்ன எனக்கு அந்த வலியை நான் எப்படி நிரூபிக்கிறது உன்னிட்ட? உனக்கு நல்லா பல்லுவலி வந்தாதான் உனக்கு தெரியும். ஆமே. அப்போ நல்லா இது வாழ்க்கை பாடம், இது ஒரு வாழ்க்கை பாடம். அனுபவம் சொல்ற ஒரு கருத்தை, ஒரு கூற்றை நம்மளால நிரூபிக்க முடியாது, தேவனால அது முடியாது. என்னங்க செய்யலாம்னா, மேக்சிமம் என்ன செய்யலாம் அப்படின்னா, பல்லுவலி வந்தா நம்மளால தாங்க முடியாதுப்பா, ஒரு மாதிரி கூசிட்டே இருக்கும், சாப்பிட முடியாது, வீங்கிரும்பா வீங்கிரும்பா இப்படின்னு நம்ம அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். என்ன செய்ய முடியும்? தேவனை நான் மனசுல அனுபவிக்கிறத நிரூபினா எங்கிட்டு போய் நிரூபிப்பேன் நானு? ஆமே. தேவனை நீங்க துதிச்சு பாடினீங்கன்னா அப்படியே மனசெல்லாம் பரவசம் அடையும். இப்படின்ட்டு அந்த மாதிரி அனுபவம் இல்லாத ஆள்கிட்ட போய் எப்படி நிரூபிக்க முடியும்? அதுக்கு தான் அந்த பாயிண்டை கனெக்ட் பண்றாரு. அப்ப என்னை நீ அனுபவிக்கிற அந்த அனுபவங்களை நிரூபிக்க உன்னால முடியாது. எது நிரூபிக்கும்னா, அதே அனுபவம் அவனுக்கு வரும்போதுதான் அது நிரூபிக்கப்படும், நிரூபிக்கப்படும். வேற வழியே கிடையாதுட்ட. ஆமேன். அப்படி என்ன ஜெபம் பண்ணிக்கணும்? ஆண்டவரே, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இவர்களுக்கும் உண்டாவதாக. அனுபவம் சொல்லியும் ஒன்ன நான் நம்பல அப்படின்னா என்னாலையும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் கையை விரிக்கிறாரு. முக்கியமான பாயிண்ட். அனுபவம் சொல்லியும் நான் ஒன்ன நம்பல, தட் மீன்ஸ் பட்டும் நான் திருந்தலை அப்படின்னா, எப்படி பட்டும் நான் திருந்தலை அப்படின்னா ஆண்டவரும் என்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு கையை விரிச்சு வச்சு காட்டுறாரு. ஆண்டவர் ஏதாவது அடுத்த ஆப்ஷன்? தீயில விரல வச்சேன், அன்னைக்கு என்னமோ சுட்ட மாதிரி இருந்துச்சு, ஆனா ஒருவேளை அது பொய்யா இருக்கலாம் அப்படின்னா இப்ப என்ன செய்யறது? அவனை என்ன செய்யறது? நான் நீ தாண்டா தீயில வச்ச, நீ தாண்டா போய் மருந்து கட்டின, ஒரு வாரம் கழிச்சு நான் வச்சேன், ஆனா எனக்கு என்னமோ அது வச்சதுனால சுட்ட மாதிரி தெரியல. என் அனுபவத்தை நான் நம்பல அப்படின்னா தேவன் சொல்றாரு, என்னாலையும் உன்னை நம்ப வைக்க என்னாலையும் முடியாதுப்பா, என்கிட்ட வேற ஒன்றும் இல்லைங்கிறேன் அப்படின்னு கையை விரிக்கிறாரு. ஆமேன். வேணும்னா ஆண்டவர் சொல்ற வார்த்தை, வேணும்னா வேணும்னா உனக்கு புதுசா இன்னொரு அனுபவம் தர்றேன். என்ன சொல்ல வர்றாரு? வேணும்னா இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு நான் கொடுக்குறேன்.
நீ அப்பயாவது நம்ப பாரு அப்படின்னு சொல்லுவாரே தவிர, திரும்ப 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 நம்ம நம்ப வைக்கிறதுக்கு அனுபவத்தை கையில் எடுப்பாரே தவிர வாயில பேச வரமாட்டார். ஆமீன். பைக்கில் மோதிட்டேன், திருந்துவன் பார்க்குறேன். திருந்தல் அப்படின்னா அடுத்து உனக்கு லாரி காத்திருக்கு. லாரியில மோதிட்ட, திருந்தலையா? கண்டெய்னர் காத்திருக்கு. என்ன சொல்ல வராரு? இப்படி செஞ்சு செஞ்சுத்தான் உன் மண்டையில என்னால் ஏற்ற முடியுமே தவிர விஷயத்த போர்டில் எழுதி போட்டு என்னால் முடியாதுடா, தொண்டை தண்ணி போயிருண்டா. ஆமேன். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குங்க, அனுபவம் தான் ஆண்டவர் எடுக்கிற இறுதி டூல். திரும்ப திரும்ப எடுக்கிற பொருளும் அதுதான். வேற வழியா ஆண்டவர்கிட்ட கிடையாது. அப்போ என்ன சொல்கிறோம்னா, சில பேர் சொல்லி திருந்த மாட்டாங்க, சில பேர் சொல்லி திருந்த மாட்டாங்க, சில பேர் பட்டுத்தான் திருந்துவாங்க, சில பேர் பட்டாலும் திருந்த மாட்டாங்க. இந்த பட்டாலும் திருந்தாத கேசுகளுக்காக ஆண்டவர் குழுக்குன்னு ஒரு இடத்த வச்சிருக்கிறார். என்னது அது? நரகம். அங்க போய் ஒரே நடிப்பு தான். அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலையே, அப்படி ஒண்ணு வேகலையே, அந்துட்டு இருக்கோம், ஒண்ணு அந்த விழலையே. பட்டும் திருந்தாதுங்க பிசாசு, பட்டும் திருந்த மாட்டான். அதனாலதான் அவனை மனசு வச்சுட்டே நரகத்தை வச்சார். நீ அங்க போயாவது நடிச்சிட்டு, இங்க வந்து நடிச்சிட்டு இருக்காது. ஆமீன்.